Welcome to VS Online Academy. Today we are going to see operators in Python through a practical explanation. Last video la nama Python உடைய எல்லா ஆபரேட்டர்ஸ்மே பார்த்துருந்தோம் தியரட்டிக்கலா. நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ன ஆப்ரேட்டர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ மெனி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தேர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன டைப்ஸ் இருக்குது இல்லைங்கிறத பார்த்துடலாம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் பிட்வைஸ் அண்ட் bitwise or bitwise not, bitwise XOR, bitwise shift left and bitwise shift right. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸில் தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் நேம்லேயே நம்ம பார்த்துக்கலாம். பிட்வைஸ், பிட்னா என்ன? பைனரி டிஜிட். ஸோ நம்ம இன்புட்டாக கொடுக்குற இன்டீஜர் வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். பைனரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஆப்ரேஷனே நடக்க போகுது. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் இங்கேயும் வித் த நேம் இட் செல்ஃப் வி கேன் மேக் அ கன்க்ளூஷன். அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டையுமே கம்பைன் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டை தான் நம்ம அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பைனரி வேல்யூஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ட்ரூ ரெப்ரசன்ட்ஸ் 1 அண்ட் ஃபால்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் 0. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன்ஸ் true when both the given inputs are true, otherwise it return false. சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். அண்ட் ஆப்ரேட்டர் வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும். வேறு எந்த இன்புட்ஸாக இருந்தாலும் சரி அதனுடைய காம்பினேஷனில் வந்தால் 0 தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். இதுதான் வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெண்டு வேரியபிள் அசைன் பண்ணுவோம். ஏ பின்னு சொல்லிட்டு ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 14. ஸோ 14 இஸ் தி இன்டீஜர் வேல்யூ ஹியர் அண்ட் தென் பி இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இப்படி இன்டீஜர் வேல்யூஸ், ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 14 பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1110. அட் த சேம் டைம் 10 பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1010. இப்போ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து வரலாம். அதாவது எல்எஸ்பின்னு சொல்லுவோம். இந்த எல்எஸ்பிங்கிறது ஒன்றும் இல்லை, லீஸ்ட் வேல்யூ. எப்போதுமே மேக்ஸில் ரைட் சைட்லேருந்து தான் நம்ம வருவோம். ஸோ ரைட் மோஸ்ட் பிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ ரெண்டு வேரியபிள்னுடைய லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டையும் செக் பண்ணுங்கள். 0 0ன்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே 0வாக இருக்கனால நமக்கு 0 கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் எல்எஸ்பி ரெண்டுமே 1ஆக இருக்கனால இதுக்கு 1. ஸோ ரிசல்ட் வந்து இந்த காம்பினேஷனில் தான் நமக்கு கிடைக்கும். பைனரி ரிசல்ட் 1010. இப்போ என்ன பண்ணணும், இதுதான் ரிசல்ட். நம்ம எப்படி இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டாக கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் மறுபடியும் இன்டீஜராக தான் நமக்கு வேல்யூ கொடுக்கும். பைனரியை என்ன பண்ணணும்னா மறுபடியும் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோடனே நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10. ஸோ இதுதான் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், ரெண்டு இன்புட்மே 1 1ன்னு இருந்தால் மட்டும்தான் இதனுடைய அவுட்புட் 1, அதாவது ட்ரூன்ற வேல்யூ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 0 ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் தான் கிடைக்கும். சரி, பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்க்கலாம். பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ண போகுது, ஆஸ் யூஷுவல் கொடுக்குற வேல்யூஸை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். இதில் ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருக்கணும். அட் த சேம் டைம் ரெண்டில் ஏதாவது ஒரு இன்புட்டாவது ட்ரூவாக இருந்தால் போதும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ கொடுக்கும். இங்கே ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருக்கலாம். அட் த சேம் டைம் ரெண்டில் ஏதாவது ஒரு இன்புட்டாவது ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் ட்ரூ கிடைக்கும். அப்போ எப்படி இருக்கக்கூடாதுன்னா ரெண்டு இன்புட்டுமே 0வாக இருந்தால் நமக்கு 0ங்கிற ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த ட்ரூத் டேபிள் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ரோ ரெண்டு இன்புட்ஸுமே 0வாக இருக்குது. ஸோ தட் நமக்கு 0 தான் கிடைக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா ஏல 0 இருக்குது, பியில் 1. ஸோ ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட்டில் 1 இருக்குது. ஸோ தட் அவுட்புட் 1. அடுத்த தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ஏ வேரியபிள்னுடைய வேல்யூ 1. ஸோ அதுக்கும் 1. ஃபோர்த் ரோ ரெண்டு இன்புட்ஸுமே ட்ரூவாக இருக்கனால நமக்கு அவுட்புட் ட்ரூவாக வந்தது. ஸோ சேம் அதே செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏனுடைய வேல்யூ 14 அண்ட் தென் பினுடைய வேல்யூ 10. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 14 பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1110 அண்ட் தென் 10 பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1010. ஸோ பேஸ்ட் ஆன் தி ட்ரூத் டேபிள் நம்மளுடைய அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1110. ஏன்னா
ரெண்டு இன்புட் வேல்யூவுமே ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் ஜீரோ. அப்படி பார்த்தோன்னா இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் சொன்னேன் இல்லையா, அதாவது ரைட் மோஸ்ட் எலிமெண்ட், ரைட் மோஸ்ட் பிட் பார்த்திங்கன்னா 14 ரைட் மோஸ்ட் பிட் அதாவது எல்எஸ்பியும் 10 எல்எஸ்பியும் ஜீரோவாக இருக்குது. அதனால தான் ரிசல்ட்லேயும் ஜீரோவாக இருக்குது. மற்றது எல்லாமே 1 1 1. ஸோ இதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் 14. இது பிட்வைஸ் ஆர். இப்போ பார்த்திங்கன்னா பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். இப்போ பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் இது ரெண்டுமே பார்த்தோம். இது ரெண்டுமே என்னென்னு கேட்டிங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ். பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். An operator consists of two operands. ஒரு ஆப்ரேட்டருக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்தால், ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற வேரியபிளை தான் நம்ம ஆப்ரண்ட்னு சொல்லுவோம். ரெண்டு ஆப்ரண்ட் இருந்தால் அது பைனரி. பட் நாட் ஆப்ரேட்டருங்கிறது யூனரி ஆப்ரேட்டர். இதுக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் கொடுக்க முடியாது, ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் கொடுக்கணும். ஸோ இதுவும் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம கொடுக்குற இன்டீஜர் வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகுது. மைனஸ் வேரியபிள் -1. இப்போது மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப், அதாவது ப்ராக்கெட்குள்ளே வேரியபிள் +1. அப்போ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பைனரி வேல்யூனுடைய ரைட் மோஸ்ட் பிட், அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் சிம்பிளாக ஒரு பிட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மைனஸில் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆரில் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருந்தோம். ஏன்னா அது ரெண்டுமே பைனரி ஆப்ரேட்டர். இங்கே பிட்வைஸ் நாட் யூனரி ஆப்ரேட்டருங்கிறனால ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன், பியினுடைய வேல்யூ 10. ஸோ இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் 1010 கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 1010வை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். மைனஸ் ஆஃப் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, பியினுடைய வேரியபிளில் 10 இருந்தது, 10 பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் 1010 கிடைச்சது. இந்த 0 அதாவது எல்எஸ்பியில் 1 ஆட் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட்டை நம்ம அகெயின் we have to convert into integer so that நமக்கு கிடைக்கிற வேல்யூ -11. இது பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பிட்வைஸ் XOR operator. So XOR operator returns true if either one of the inputs is true, otherwise it returns false. என்ன சொல்ல வராங்க, ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாவே போதும். தட் மீன்ஸ் ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் கொடுப்போம் இல்லையா, அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தால் போதும், அது ட்ரூவாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ரெண்டு இன்புட்டும் சேமாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன சொல்ல வராங்க, ரெண்டு இன்புட்டுமே 0வாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டு இன்புட்டும் 1ஆகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இது ஃபால்ஸ், அதாவது 0 அப்படிங்கிறத கொடுத்துரும். நீங்கள் இந்த ட்ரூத் டேபிள் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது ரெண்டு இன்புட்டுமே இங்கே 0வாக இருக்குது, ஸோ தட் தி அவுட்புட் இஸ் 0. இங்கே ரெண்டு இன்புட்டுமே 1ஆக இருக்குது, ஸோ தட் தி அவுட்புட் இஸ் 0. அதான் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் போத் தி இன்புட்ஸ் ஆர் சேம் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். போத் தி இன்புட்ஸ் ஆர் சேம் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அப்போ ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட்டாவது 1ஆக இருந்தால் மட்டும்தான் இட் வில் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இப்போ இதே வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ரெண்டு வேரியபிள் கொடுக்க போகிறோம், அதாவது A and B. A is equal to 14 and B is equal to 10. ஸோ ஆஸ் யூஷுவல் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 1110 கிடைக்கும். 10 பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது 1010ங்கிறது கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் 0 அண்ட் தென் இங்கேயும் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் 0 இருக்குது. அதாவது ஏ வேரியபிளினுடைய லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அண்ட் தி பி வேரியபிளினுடைய லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ரெண்டுமே சேமாக இருக்கிறனால இங்கே 0 வரும். இங்கேயும் ரெண்டு இன்புட்டும் சேமாக இருக்கிறனால 0, இங்கே மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ரிட்டர்ன்ஸ் 1, அப்புறம் இங்கேயும் சேமாக இருக்கிறனால 0 0 1 0 0 அப்படின்னு கிடைக்க போகுது. 0 1 0 0 இந்த ரிசல்ட். இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4. இதுதான் பிட்வைஸ் XOR ஆப்ரேட்டர்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர். நேம் வச்சே நம்ம ஈஸியாக இந்த ஆப்ரேட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், பிட்வைஸ் ஆப்ரேட்டருங்கிறது பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம கொடுக்குற இன்டீஜர் வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு எத்தனை பிட்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ண சொல்ல போகிறோம்
ஸோ ஷிஃப்ட்னா என்ன, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மாறுறது. இப்போ எத்தனை பிட்ஸை எந்த சைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோமா, ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோமா, இதுதான் வந்து பிட்வைஸ் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. எத்தனை பிட்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணணுங்கிறத இன்புட்டாக கொடுக்கணும். அந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எம்டி ஸ்பேசஸ், அதாவது அந்த வாய்ட் அப்படிங்கிறத நம்ம 0 வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போது ஒரு வேரியபிள் பீன் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். வேரியபிள் பி ஹேஸ் த வேல்யூ 10. ஆஸ் யூஷுவல் பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1010. பட் ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன கொடுத்துருக்கேன், 00001010. ஏன்னா இங்கே ஷிஃப்ட் லெஃப்ட், ஸோ லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும்போது அங்கே 8 பிட்ஸாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியுங்கிறனால நான் 8 பிட்ஸாக கொடுத்துருக்கேன். இஃப் பி ஷிஃப்ட் லெஃப்ட் ஆஃப் 2, இதுதான் சொன்னேன், எத்தனை பிட்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆரோ மார்க் லெஸ் தென் மாதிரி இருக்கிற இந்த சிம்பிள் தான் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர். இப்போது இங்கே 2 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த 2 பிட்ஸும் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இங்கே இந்த 10 அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அங்கே எம்டி வேல்யூ இருக்கிறதுனால நம்ம இங்கே 2 0வை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் 40. ஸோ இதோடைய டைரக்ட் ரிவர்ஸ் தான் பிட்வைஸ் ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர். இப்போ அது லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூஸ்க்கு 0 போட்டோம். அதே மாதிரி அங்கே ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். சிம்பிள் பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பி வேல்யூ 10, இந்த 10ஐ பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். சேம் 8 பிட் ரெப்ரசன்டேஷன். இப்போது பி ஷிஃப்ட் ரைட் ஆஃப் 2, ஸோ 2 பிளேசஸில் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டும் அதுக்கு பிட்டும் 10ங்கிறது போயிடும். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய 10ங்கிறது ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே நம்ம 0ன்னு போட்டுருவோம். ஸோ தட் தி அவுட்புட் இஸ் ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் தி பைனரி இன்டு இன்டீஜர் தி அவுட்புட் இஸ் 2. ஸோ இப்படி தான் பிட்வைஸ் ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இது அப்படியே பைத்தானில் ஒரு ப்ரோக்ராமாக போட்டு வச்சுருக்கேன். டேரெக்டாக அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் நம்ம அந்த ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம், அதில் அவுட்புட் எப்படி வரப்போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ டேரெக்டாக பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளார போகலாம். பைத்தான் ஐடிஎல்இ இன்டர்பிரட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதாவது ஸ்கிரிப்டிங் மோட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். எந்த ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை, பிரேசஸ் இல்லை. இந்த ப்ரோக்ராம் நார்மலாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் பிளாக்கெல்லாம் இல்லாததுனால நம்ம இண்டென்டேஷன் இங்கே யூஸ் பண்ணல. 2 வேரியபிள்ஸ் அங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன காமிச்சனோ, எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்தனோ அதே வேல்யூஸ் இங்கே ஏ வேல்யூ பி வேல்யூக்கு கொடுத்துருக்கேன். வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 14 அண்ட் தி வேல்யூ ஆஃப் பி இஸ் 10. இப்போது இந்த 2 பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது நம்ம இந்த 14ங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூவை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அங்கே பார்த்தோம் 1110 வரும். இந்த 10க்கு 1010 வரும். இப்போ நம்ம எண்ட் யூஸரை மைண்டில் வச்சு தான் ப்ரோக்ராமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போது ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே பிங்கிற ஒரு பேராமீட்டர் இந்த ஏ வேரியபிளுக்கு கொடுத்தா பி ரெப்ரசன்ட்ஸ் பைனரி. அப்போ என்ன பண்ணும், இங்கே எந்த வேரியபிள் கொடுத்தாலும் சரி, அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி, அந்த வேல்யூவை என்ன பண்ணுன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நம்மளுடைய பர்பஸ்க்காக இந்த 2 பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்பர்சன் சிம்பிள். இந்த ஆம்பர்சன் சிம்பிள் தான் நமக்கு பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். இந்த பைப் சிம்பிள்னு சொல்லுவோம், இது பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். டைல்டு கேரக்டர் இதுதான் பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர். இந்த கேப் சிம்பிள் சொல்லுவோம் இல்லையா, இந்த கேப் சிம்பிள் தான் பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். இது ரெண்டுமே அங்கே பார்த்தீங்க பிட்வைஸ் ஷிஃப்ட் லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர். இதுதான் சேம் அங்கே இருக்கக்கூடிய அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். பாருங்கள், பைனரி ஆஃப் 14 பைனரி 1110 அண்ட் 10 பைனரி 1010. அண்ட் ஆப்ரேட்டரில் நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கும்போது 10 அவுட்புட் அங்கே வந்தது. ஸோ சேம் அவுட்புட் அண்ட் ஆப்ரேட்டருக்கு ஆர் ஆப்ரேட்டருக்கு 14. நாட் ஆப்ரேட்டர் அதாவது பி வேல்யூ எடுத்திருக்கேன். இந்த 10 அதாவது 1010வை நம்ம
நாட் ஆப்ரேட்டருக்கு எடுக்கிறோம். அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் 1 ஆட் பண்ணுறோம். அப்படி 1 ஆட் பண்ணால் 0 + 1 1. ஸோ அப்போ 1 0 1 1 அப்படின்னு வரும். ஸோ அந்த 1 0 1 1 நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 1 0 1 1 இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது -11. அண்ட் தென் XOR ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் 4 அண்ட் ஷிஃப்ட் லெஃப்ட்டுக்கு 40 அண்ட் ஷிஃப்ட் ரைட்டுக்கு 2. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம இன்றைக்கி பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இது ரெண்டுமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.